Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biobotany chapter 3 அதில் geneticsல chromosomal basis of inheritance அதான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன், ஆனால் ஈஸியான லெசனும் கூட. இதில் நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஜெனட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ், டைஹைப்ரிட், மோனோஹைப்ரிட், அதில் உள்ள இன்ட்ராஜெனிக், இன்டர்ஜெனிக் எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸா, அந்த இதான் நம்ம பார்க்க போகிறோமா. குரோமோசோம்ஸ்னால் என்ன, ஓகேவா? குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்கும், டைட்டாக டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுதான் குரோமோசோம். குரோமோசோம் என்ன சொல்லுவாங்க, கேரியர் ஆஃப் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? குரோமோசோம்ஸை கேரியர் ஆஃப் ஜீன்ஸுன்றதை சொல்கிறாங்க, அதான் குரோமோசோம். இப்போ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி 3 பாயிண்ட் டெஸ்ட் கிராஸ்லும், அதே மாதிரி லிங்கேஜ் மேப்பு. லிங்கேஜ் மேப்னா ஜீன் லொக்கேட்டாக இருக்கிறத லிங்கேஜ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மேப் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பிளான்ஸில் எப்படிலாம் செக்ஸ் டிட்டர்மைண்ட் ஆகுது, அதே மாதிரி ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மியூட்டேஷன் டைப் வித் எக்ஸாம்பிள், இதெல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதெல்லாமே ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக. அதுக்கப்புறம் சாப்டர் அவுட்லைனில் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்ன தியரி இருக்குது குரோமோசோமல் தியரியில், அதுக்கப்புறம் லிங்கேஜில் ட்ராசோஃபில்லாவோட ஐ கலரும் மைஸோட சீட் கலரையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிராசிங் ஓவர், ஓகே, ரீகாம்பினேஷன், அதுக்கப்புறம் ஜீன் மேப்பிங், மல்டிபிள் அலீல்ஸா, ஓகேவா? வேரியன்ட் ஃபார்ம் ஆஃப் ஜீன் சொல்கிறது அலீல்ஸ், அதில் 3 அலீல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது மல்டிபிள் அலீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பிளான்ஸில் பார்ப்போம். மியூட்டேஷன் டைப்ஸ், மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் திஸ் ப்ரீவியஸ் சாப்டர் யூ ஹவ் லேர்ன்ட் அபவுட் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸா. மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தாச்சு. நவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி வித் டீவியேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸா. மெண்டலியன் ஜெனட்டிக்ஸும் குரோமோசோமல் தியரியும் நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோமா. ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் ரீகால் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் செல் டிவிஷன் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்டில் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் செல் டிவிஷன் எப்படி டிவைட் ஆகுதுன்றதை நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ திரும்ப ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறாங்க. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஜே மெண்டல் ஸ்டடி த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் பீ பிளான்ட் பட் ஃபார் செவரல் ரீசன்ஸ் இட் வாஸ் அன்ரெகனைஸ்ட் இன் 1900. ஏன்னா மெண்டல் இன்ஹெரிட்டன்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா டிஃபைன் பண்ணார் பீ பிளான்ட்டில், ஆனால் நிறையா ரீசன்னால் 1900 வரைக்கும் அவங்களோட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 சயின்டிஸ்ட் டி விரீஸ், கோரன், ஷெர்மார்க் இண்டிபெண்டன்ட்லி ரீடிஸ்கவர்ட் மெண்டல் ரிசர்ச் ஆன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர். திரும்ப 3 சயின்டிஸ்ட் டி விரீஸ், கோரன், ஷெர்மார்க் எல்லாமே ரீடிஸ்கவர் பண்ணாங்க. வேரியஸ் சைட்டாலஜிஸ்ட் ஆல்சோ அப்சர்வ் த செல் டிவிஷன் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் மைக்ரோஸ்கோபி. அதுக்கப்புறம் சைட்டாலஜிஸ்ட், ஓகேவா? செல் பற்றி படிக்கிறவங்க சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட சயின்டிஸ்ட்டை சொல்கிறது சைட்டாலஜிஸ்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா செல் டிவிஷனை அப்சர்வ் பண்ணார். எங்கே வச்சு? மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணாங்க. திஸ் லெட்ஸ் டு த டிஸ்கவரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்சைட் நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்கவர் பண்ணி நியூக்ளியஸ் இருக்குன்றத சொன்னாங்க. இன் யூகாரியாட்டிக் செல்ஸில் வார்ம் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் டியூரிங் செல் டிவிஷன் கால் குரோமோசோம். ஏன்னா இன் யூகாரியாட்டிக் செல்ஸில் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிற செல்ஸில் குரோமோசோம் எப்படி இருக்கா, வார்ம் ஷேப் ஸ்ட்ரக்சராக இருக்கான். செல் டிவிஷன் அப்போது அதை குரோமோசோம்ன்றதை சொல்கிறாங்க. அது கலர்டு பாடிஸாக இருக்கான், விஸ்வலைஸ்டு பை ஸ்டெய்னிங் ப்ராசஸ் பண்ணும்போது அது விஸ்வலைஸ்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆர்கானிசம் விச் போசஸ் 2 கம்ப்ளீட் பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம். 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருந்தால் அது டிப்ளாய்டுன்றதை சொல்கிறாங்க. A chromosome consists of long continuous coiled piece of DNA. குரோமோசோம் லாங்காக இருக்குது, எப்படின்னா டிஎன்ஏ பீஸாக இருக்குது, காயில்டாக இருக்குது, ஓகேவா? இன் விச் ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த லீனியர் ஆர்டர். கண்டினியூ காயில்டாக இருக்குது, ஓகேவா? காயில்டாகி இருக்குது. அதில் ஜீன்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கான், லீனியர் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு ஜீன்ஸாக. அதில் ஈச் ஜீன் ஆஸ் டெஃபனைட் பொசிஷன் ஆன் த குரோமோசோம். ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு இடத்துல அந்த குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்கும், அதை லோக்கஸ்ன்ற சொல்கிறோம். ஜீன்ஸ் ஆர் ஹெரிடிட்டரி யூனிட்ஸ். இந்த ஜீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹெரிடிட்டரி யூனிட்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. Chromosomal theory of inheritance state that the Mendelian factorனா gene a specific locus, அந்த இடத்துல குரோமோசோமில் ஒரு பொசிஷன் இருக்கும். கேரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன்லேருந்து அதர் ஜென்ரேஷனுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்.
நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் தியரி நம்ம பார்க்க போகிறோமா. யார் யார் தான் இந்த குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வந்தாங்க தியரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வில்லம் ரோலக்ஸ் பாஸ்லேட்டட் த குரோமோசோம் ஆஃப் அ செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹெரிடிட்டி. என்னன்னா அது குரோமோசோம் ஆஃப் அ செல்ஸுன்றாரு, அது என்ன பண்ணுறாரு, ஹெரிடிட்டி ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. ஹெரிடிட்டிக்குனா என்ன, பரம்பரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அந்த கேரக்டர் எதனாலும், அதை சொன்னது வில்லம் ரவுஸ். அதுக்கப்புறம் Montgomery was first to suggest the occurrence of distinct pair of chromosome. அதில் pair of chromosome இருக்குது. அதில் என்ன கன்க்ளூட் பண்ணனா, ஒன்று maternal chromosome pair with the paternal chromosome only during meiosis. அதில் பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, ஒன்று மேட்டர்னல் குரோமோசோம், இன்னொன்று வந்து பேட்டர்னல் குரோமோசோம் இருக்குன்றதா சொல்கிறாங்க மியாசிஸ் ப்ராசஸ் அப்போது. T. Boveri supported that idea chromosome contain genetic determinants. அதில் genetic determinants இருக்குது. He was largely responsible for developing chromosomal theory of inheritance. இவர் வந்து நிறையா குரோமோசோம் தியரியை டெவலப் பண்ணுறதுக்கு மெயினானவராக சொல்கிறாங்க டி போவரி. இவர் என்ன சொல்கிறார், அதில் குரோமோசோமில் ஜெனட்டிக் டிட்டர்மைனர்ஸ் இருக்குன்றதை சொல்கிறார், ஜீன் டிட்டர்மைனர், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் WS சட்டன், யங் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட், இண்டிபெண்டன்ட்லி ரெகக்னைஸ் அ பேரலிசம் சிமிலாரிட்டி பிட்வீன் த behavior of chromosome and the Mendelian factor during gamete formation. மெண்டலியன் ஃபேக்டர்ஸுக்கும் இதோட குரோமோசோமு கேமெட் ஃபார்மேஷனுக்கும் இது வந்து சிமிலாரிட்டியாக இருக்குன்றத WS சட்டன் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, குரோமோசோமோட பிஹேவியரும் மெண்டலியன் ஃபேக்டரில் அவர் சொன்ன கேமெட் ஃபார்மேஷனும் ஒரே மாதிரி இருக்குன்றதா இவர் சொன்னார். அதுக்கப்புறம் சட்டன் அண்ட் போவரி இண்டிபெண்டன்ட்லி ப்ரொமோஸ் த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, குரோமோசோமல் தியரி. அதுக்கப்புறம் Sutton united the knowledge of chromosomal segregation with Mendelian principle. It is called the chromosomal theory of inheritance. அதுக்கப்புறம் வந்து மெண்டலியன் பிரின்சிபல் வச்சு குரோமோசோமல் செக்ரிகேஷனை சொன்னாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றதை சொல்கிறாரு சட்டன் அண்ட் போவரி. ஓகேவா, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து salient features of chromosomal theory of inheritance நம்ம பார்க்க போகிறோம். somatic cell of organisms are derived from the zygote by repeated cell division. என்னென்னா somatic cellsனால் பாடி செல்ஸ், அது ரிப்பீட்டடாக செல் டிவிஷன் நடக்க ஃபார்ம் ஆகுது. ஃப்ரம் ஜைகோட்லேருந்து டிரைவ் பண்ணி somatic cell of organism ஃபார்ம் ஆகுது பை ரிப்பீட்டட் செல் டிவிஷன் மூலயமா. ரிப்பீட்டட் செல் டிவிஷனாக மைட்டாசிஸ் ப்ராசஸ். மைட்டாசிஸ்னால் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, டிவைட் ஆனாலும் ஒரே குரோமோசோம் 2N 2N ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து மியாசிஸ்னால் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், அதை மியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் செட் ஆஃப் குரோமோசோம். 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. ஒன்று செட் இஸ் ரிசீவ் ஃப்ரம் த ஃபீமேல் பேரண்ட், ஒரு செட்டில் ஃபீமேல் பேரண்ட்லேருந்து ரிசீவ் ஆகும், இன்னொன்று மேல் பேரண்ட்லேருந்து ரிசீவ் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இஸ் 2 குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் ஹோமோலோகஸ் பேர். ஹோமோலோகஸ் பேராக இருக்கும். ஒரு குரோமோசோமில் ஒரு பேரில் 2 இருக்கும், அதில் ஒன்று மேலும் ஒன்று ஃபீமேல், பேரண்ட் அண்ட் மதர்ன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குரோமோசோம் ரிட்டைன் த ஸ்ட்ரக்சரல் யூனிக்னஸ் அண்ட் இண்டிவிஜுவலிட்டி த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கானிசம். லைஃப் சைக்கிள் இருக்கிற வரைக்கும் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஈச் குரோமோசோம் கேரிஸ் அ ஸ்பெசிஃபிக் டிட்டர்மைனர்ஸ் ஆர் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் which are now termed as a genes. டிட்டர்மைனர்ஸ்னா ஜீன்றதை சொல்லலாம். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, டி போவரி வந்து குரோமோசோமில் ஜெனட்டிக் டிட்டர்மைனர்ஸ் இருக்குது, அப்போனா அங்கே என்ன அர்த்தம், ஜீன் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அதுதான் இப்போ ஜீன்ஸுன்றதை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் ஜீன்ஸ் இருக்குது. த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் ப்ரொவைட்ஸ் அ evidence to the facts of the genes or the factors are located on the chromosome. என்னென்னா மியாசிஸ் ப்ராசஸ் அப்போது கேமெட் ஃபார்மேஷன் நடக்குது. அந்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதில் குரோமோசோமில் ஜீன்ஸ் லொக்கேட் ஆகுதுன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேவா, இதெல்லாமே ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி. ஓகேவா, கேமெட் ஃபார்மேஷன்றப்போ பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அது வந்து எங்கன்னா குரோமோசோமில் வந்து ஜீன்ஸ் போய் லொக்கேட் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. லொக்கேட் எவிடன்ஸ் டு த ஃபேக்ட் த ஜீன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆன் த லொக்கேட்டட் ஆன் குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோமா. த தியரி வாஸ் வைட்லி டிஸ்கவர் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் பை சயின்டிஸ்ட் அரவுண்ட் த வேர்ல்டு.
அதில் வந்து என்னென்னா ஓவர் திஸ் டிபேட் ஹாஸ் பின் ஃபைனலி கிளியர்ட் பை த ஒர்க் ஆஃப் தாமஸ் அண்ட் மார்கன் அண்ட் த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராசோஃபிலா மெலனோகாஸ்டர். என்னென்னா நிறையா விவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. எதில் வச்சுனா ட்ராசோஃபிலா மெலனோகாஸ்டர் வச்சு குரோமோசோமல் தியரி ஆஃப் ஹெரிடிட்டியாக சொல்கிறார். அதில் திஸ் ஃப்ரூட் ஃப்ளை கம்ப்ளீட்டட் லைஃப் சைக்கிள் வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே இதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிரும். த அலீல்ஸ் ஃபார் ரெட் ஆர் ஒயிட் ஐ கலர் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த எக்ஸ் குரோமோசோம். என்னென்னா எக்ஸ் குரோமோசோமில் ரெட் ஐ கலர் இல்லைனா ஒயிட் ஐ கலர் ப்ரெசென்ட்டாக இருக்கும் எக்ஸ் குரோமோசோமில். ஆனால் தேர் இஸ் நோ கவுண்டர் பார்ட் ஃபார் திஸ் ஜீன் ஆன் த ஒய் குரோமோசோம். ஒய் குரோமோசோமில் எந்த ஒரு ஜீன் ப்ரெசென்ட்டாக இல்லைன்றது சொல்கிறாங்க. ஆனால் த ஃபீமேல்ஸ் ஹாவ் 2 alleles ஃபார் திஸ் ஜீன். ஃபீமேலில் 2 அலீலுமே அந்த ஜீனில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். வரஸ் மேல் ஹாவ் ஒன்லி 1. ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான், ஒரு அலீல் மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இந்த ஜெனட்டிக் ரிசல்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த மியாட்டிக் பிஹேவியர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். மியாட்டிக் பிஹேவியரை வச்சு சொல்கிறாங்க எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோமை இந்த ஜெனட்டிக் ரிசல்ட்டை சொல்கிறாரு. சிமிலர்லி த ஜீன் ஃபார் எல்லோ பாடி கலர் அண்ட் மினியேச்சர் விங்ஸ் ஆல்சோ கேரிட் ஆன் த எக்ஸ் குரோமோசோம். அந்த ஜீனில் எல்லோ பாடி கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதில் விங்ஸ் வந்து மினியேச்சர் என்னென்னா அதில் வந்து சிறுசாக இருக்கும். அந்த விங்ஸ் வந்து சிறுசாக இருக்கிறத மினியேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஜீனில் எல்லோ கலர் பாடி கலராக இருந்தாலும் விங்ஸ் வந்து என்னென்னா சின்னதாக இருக்கும். இது எது கேரி பண்ணால் எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ணுது. தி ஸ்டடி ஸ்ட்ராங்லி சப்போர்ட் த ஐடியா த ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த குரோமோசோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீன் வந்து குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்கு. த லிங்க்டு ஜீன்ஸ் கனெக்டட் டுகெதர் ஆன் செக்ஸ் குரோமோசோம். அந்த ஜீன்ஸ் வந்து செக்ஸ் குரோமோசோமோட கனெக்டாக இருக்கிறனால இதை என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் லிங்கேஜ்ன்றதை சொல்கிறாங்க. இதுலேருந்து எந்த எக்ஸ்பிரிமெண்ட்னா ஜீன்ஸ் வந்து குரோமோசோமில் லொக்கேட்டாக இருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இதை வந்து ஸ்ட்ரக்சராக அவங்க சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.